மகாராஜா அங்கள் அருகாமையில் சர்வ ஜாக்கிரதையான தாராளமா வரலாம். எனக்கு தெரிந்த சபையோருக்கு தெரியும் என்று விளக்கம் என்பது வேண்டும். விளக்கமா சொன்னா விவரமா தெரியும். விவரமா புரியும். ஆமாங்க. அப்படியா? சொல்கிறேன். கேட்கின்றேன். செவி கொடுத்து கேட்கணும். தாராளமா கேட்கிறேன். சொல்லுமா. பெரிய விவசாயிங்க நான். அப்படியே? ஆமா. ஆள பாக்கும்போது தெரியறடே. எனக்கு ஆளு யார் போட்டு நீட்டும் போட்டு மாங்கறேன். ஆமாங்க. நான் பெரிய விவசாயி. பெரிய விவசாயி. எனக்கு தெரியாத கதிரே கிடையாது. என்னடா கதி சொல்லுப்பா? ஐயா புல்லுக்கதி, புல்கதி, நெல்லுக்கதி, நெல்கதி, கம்பங்கதி, கம்பங்கதி, மக்காச்சோளம் கதி, பாவக்காய் கதி, பாவக்காய் கதி, ஆட்டுக்கறி கதி, கோழிக்கறி கதி, சங்கராமி கதி, எல்லா கதியும் தெரியும். நான்
நீ சொல்ற கதையில் தான் நான் ஏன்டா கேட்க போனேன். ஐயா சங்கராந்தில புடுங்குறமே சீ சீ புடுங்கணும். கதிர்னா உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. ஐயா எனக்கு தெரிஞ்சு கதிர்தான். அப்படியா? ஆமா எனக்கு தெரிஞ்சு. படைக்கு வாங்கயோ. அது தெரியாது. அது தெரியும். என்ன தெரியும்? ஐயா எங்க ஊர் பக்கத்து ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சிருந்தாரு. அவன் ஏன் நான் கேக்குறேன்? ஐயா வரும்போது நாடுகாரெல்லாம் 2 டீ 3 டீயா கொடுத்தாரு. அப்படியா? மூட்டியா போய் ஊர் பக்கம் போட்டாங்க. நாடுகார கொடுத்தா அப்படிதான் போனோம். ஆமா. துட்டு கொடுத்தா தான்டா நம்ம. இங்க என்ன குடுக்குறாங்களா அது போல? ஏய் பாஸ்கரா தெரியா? பாஸ்கரா. ரவி. தெரியா. தெரியா. இருநோலி. தெரியாதுங்க. ஞாயர். அது தெரியும். என்ன தெரியும்? வெள்ளிக்கிழமை மறுநாள் வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை. மறுநாளா ஒரு டேய். விடுந்தா ஞாயிற்றுக்கிழமைடா. ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போவோம் 2 முட்டை போடுவாங்க. அதான் உன்னை நான் கேக்குறேன். நான் என்ன தெரியாது? தெரியா. திங்கள். தெரியா. தெரியா? தெரியா. அறிவில்லாதவன். முட்டாளு. யாரு கேக்குறேன்? முட்டாளு. ஏய் அறிவில்லாதவன் தான் முட்டாள். ஆமா. அறிவில்லாதவன். அது தெரியா. அறிவில் ஆதவன். நீ தனியா சொன்னா புரியுது. சேர்த்து சொன்னா அறிவில்லாத முட்டாளு. அப்படியா? அப்படியே. மல்லாரி. தெரியா. ஏன் தெரியாதவன் கூட வம்பு நம்ம. எனக்கு தெரியாது பா தலாரியா. எனக்கு தலை தெரியாது. நான் புது கட்டியா. ஏன்னா என்னோட தந்தைக்கு பாத்தியா துட்டு வாங்கிக்கிறாரு அப்ப எங்க அப்பா. அப்படியா? நல்லது. ஆமா. சரி இருடா. நாளைக்கு போ ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் இருப்பாங்களா? ஆமா ஆமா. சரிதான். ஆமா. சரி உன்னாவுடைய வம்பு. ஆமாங்க. என் தந்தைக்கு பல பேர் உண்டுன்றான். உங்க அப்பாவுக்கு பல பேர். ஆனா செங்கதிர்னு ஒரு பேர் உண்டு. செங்கதிர்னு சொல்றாங்க. ஆமா. அதிகால வேளையிலே உலகத்திற்கு வழிதர வேண்டுமே என்று எழுந்தள்ளி வருகிறாரு அச்சூரிய பெருமான். தெரியுமா? இந்த வெளிநாட்டால 11 மணிக்கு மோசம் வராரு. அவன் எழுதுகிற நேரத்தை சொல்லிக்கிறான். ஐயா நான் 10 இருப்ப சின்ன மேல 11 மணிக்கு எழுதுகிறாள் அந்த நேரத்தை. எங்க ஆயா சொல்லும் டேய் பேரா சூரியன் வந்து சூத்திர குத்திங்கிறான் ஒண்ணுமாடா தூங்கிக்கிற. ஏன்னா அவருக்கு இடம் கிடையாது. நேரம் உன்னை தேடின்னு வந்து அங்க குத்துறாரு. அதிகாலை வேளையிலே உலகத்திற்கு ஒளி தர வேண்டுமே என்று எழும் தள்ளி வருகிறாரே சூரிய பெருமான். சூரிய பெருமான் எமது தந்தை. என்னுடைய அபிதானம் கர்ணன். மகாராஜன் நாடு அங்கதேசம். புரிந்ததுங்க. இன்னும் ஒரு சந்தேகங்க. உங்களுடைய நாடு அங்கதேசம் சொல்லிட்டீங்க. உங்களுடைய பெயர் கர்ண மகாராஜா தெளிவா சொல்லிட்டீங்க. நாட்டு மக்களுக்கு கர்ண மகாராஜானா பொறுமையா வருவார்னு தெரியும். ஆனா இன்று வாழக்கூடியோட சதிகாரம் சத்ராஜ். ஆமா. 2 பதம் வெவ்வேறமா? ஐயா வெவ்வேறுங்க. எப்படி வெவ்வேறு? ஐயா எங்க வீட்டுல இருக்குது ஒரே ஏக்கரா நிலம். எங்க அண்ணன்
பாட்டுக்கும் தகராறு நாங்க 2 பேரும் அடிச்சுக்கணும் அடிச்சுக்கினீங்க ஆமா அடிச்சுக்கணுங்க அடிச்சு கொண்டோம் நடுவுல ஒரு ஆள் வந்தா வந்து கிளம்ப தெரிஞ்சு ஏன்டா அடிச்சுக்கிறீங்க கேசுங்க போங்க கேசு போடு நந்துங்காரன் 4 வருஷமா டேய் நான் உங்க அண்ணன் தம்பி கதை கேட்கல ஆமாங்க சதிகாரன் சத்ராடி ஐயா எதிராளினா ஒருத்தர் 2 பேர் அடிச்சுக்க சரியா போடும் இதுல வரானே அவன் தான் சதிகாரன் அவன் தான் சதிகாரன் ஒண்ணு தெரியுமா சொல்லுங்க ஐயா தமிழ் பதத்துல பல ஆயிரம் அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் இருக்கலாம் ஏன்னா உலகத்தில் சிறந்த மொழி தாய்மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தான் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் கொண்டு வா என்னது கொண்டு வா கொன்று வா ஆமாங்க அதனால அந்த ஒரு சொல்லு மாசி கொண்டு வான்றதுக்கு கொன்றுவான்னு ஒண்ணு அவன் ஒரு உயிரா போச்சு எங்க சிலப்பதிகாரத்துல கோவலம் உயிர் அந்த சொல்லு மாறினார் அவன்தான் சதிகாரன் என்பவன் வேறு அவன் தான் யாருன்னா நரிகுல பாட்டி நரிகுல பாட்டி அப்படின்னு ஓட்டுறான் பாரு ஓட்டுறான விட்டு தலியே விட்டு பேசி ஓடி அவன் தான் சதிகாரன் அவன் கண்ணன் சத்ராதியாய் வினாமரியான அர்ஜுனன் பாண்டவரிய நடுப்பிறந்த அர்ஜுனன் சத்ராதி ஆதி முதல் இதுவரை நான் அவனை கொண்டுணும் அவன் என்ன கொண்டுணும் விரோதம் பாராட்டிக்கிறோம் இது நடுப்புற இறங்கி கொட்டை கலக்கிறவன் யாருன்னா அந்த கண்ணன் அந்த சதிகாரனோடு வருகிறானே அந்த சத்ராதியாய் விளங்கும் அர்ஜுனனை கொள்வியே முறுக்கி நிமித்தி நான் தான் வீரன் வந்துட்டேன் என் வீரமும் அவன் தீரமும் எத்தனை மணி அளவிலே தெரியும் காலையில 6 மணிக்கு தான் தெரிஞ்சு போகுது இன்னைக்கு முறத்துல நெட்டி புடிச்சிருந்தான் 6 மணிக்கு டைம் குடிச்சிட்டு அவளுக்கு ஐயா கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள் ஐயா நாளைக்கு நாட்டியம் பைனான்ஸ் காட்டணும் ஒரு 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டா குடுப்பியா இல்ல கொட்டா பின்னாடி எடுத்து குமுறுவியா குணத்தன்மை கொடுக்கறனா ஆமா கொடுக்க மாட்டேனா இல்ல மணிகண்டன் மட்டும் தான் தெரியா இல்ல தாமவருக்கு தெரியும் நான் யாருக்கு தாரி நிலைமையில இல்லடா என் நிலைமை கேட்டு போய்க்கிறேன் அந்த 500 ரூபாய் பட்ட பாடு உண்டாது தெரியுமா அந்த 500 ரூபாய் பட்ட பாடு உண்டாது குட்ட மொத்த பேர் ஏன் குட்ட கூட வாங்கி முடியும் ஆமா அப்பேற்பட்ட நிலைமை அந்த நிலைமை ஐயா குணத்தின் தன்மை தான் தெரியும் ஆமா என் குணத்தன்மை குணத்தின் தன்மை தெரியவில்லை கேட்ட போருளாடிக்கும் எரிபத்த கரணில் எத்தனை நாடிகை கிரேதா திரேதா துரோபர யுகம் இப்ப நம்ம ஆமாங்க மகாபாரதம் துரோபர யுகத்துல ஆமா யுகத்துக்கு ஆயுள் இருக்கின்றது வயசு இருக்குது அதே மாதிரி கால நேரம் இருக்கின்றது நம்ம துரோபர யுகத்துல ஆமா இரவு பகலும் சேர்ந்தது அல்லு பகலும் சேர்ந்தது ஆமா 60 நாழிகை என்னது 60 நாழிகை ஆமாங்க அந்த முற்பகல் எத்தனை நாழிகாவது பாதி பகுதி 30 அதான் 30 நாழிகையிலே ராஜனி காண வேண்டும் உள்ளத்தில் கேட்டார் வருவார்கள் அவர்கள் முகக்குறிப்பை அறிந்து இவர்கள் இந்த பொருளை தான் நாடி வந்திருக்கிறார்கள் என்று வாரி 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 கொடுத்து தானகர்ணன் கர்ணன் தர்மம் செய்யறான்
தானம் செய்கின்றார் அப்படின்னு தானம் தர்மம் குடையெல்லாம் என் பேர் ஒரு கர்ணன் தான். கர்ணன் தான். தானம் தர்மம் குடையெல்லாம் இந்த அவங்க பெரியவங்க நாட்டு மக்கள் அவங்க வைத்த பெயர் என்னது வைத்த பெயர். ஆனால் ஒன்று உலகத்தில் தானம் மொத்தம் எத்தனை? 32 தானம். 32 தானம். ஆமாங்க. சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம். ஆமாங்க. அந்த அன்னதான பலனை நீக்கி மீதி 31 தான தர்மங்களை செய்திருக்கிறீர். ஏன் அன்னதானம் செய்யறீங்க? அன்னதானம் ஏன் செய்யற? என்ன உலகத்தவர்கள் என்ன சொல்றாங்க? என்ன சொல்கின்றார்கள்? என்ன ஜாதினே தெரியாதான் எனக்கு. ஆமா ஆமாங்க. பிறப்பின் தன்மை தெரியாது. பிறப்பு தன்மை அப்பா அம்மா யாரும் தெரியாது. என்ன குளம் தெரியாது. ஆனா ஷாட்டா தேர்ப்பாகன் ரஜேயன் மைந்தன் மதசூதன் மைந்தன் சின்ன ஜாதியா. அதனால எங்க வீட்டுல யாருன்னா சாப்பிட்டா அவங்க தீட்டு பிடிச்சிடும். அதனால யாரும் எங்க வீட்டுல சாப்பிட்டு நானும் சாப்பாடு போறது கிடையாது. 2 இன்னொரு உதாரணம் யாருன்னா தெரியாதும் வருவாங்க. நமகாராஜனி பசியோ அதிகமாக இருக்கிறது. கேட்டவனி ஐயா சாப்பாடு போறது கிடையாது. இருக்கிறது அண்ணன் சத்திரம் அங்கே சென்றால் பசியோடு வருபவருக்கு ருசியோடு அமுதளிப்பார்கள் என்று ஒரு விரலை காட்டுவேன். ஒரு விரலை காட்டு. அந்த விரல் ஒரு விரல் பழம் யாரு சோறு போடுறவங்களுக்கு மீதி 4 விரல் யாரு பாக்குது? உண்மை பார்க்க 4 விரல் பழம் யாருக்கு சேரும்? என்ன சேருது? ஆனா உலகத்திலேயே யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன்? யாருக்கு? இறைவன் படைப்பு ஈயரும்புக்கடை 84 லட்சம் ஜீவ வேதங்கள். புண்ணியமான பிறப்பு மானிட பிறப்பு. ஆனா மானிட பிறப்பு புண்ணியமான பிறப்புன்றோம். ஆமா. ஆனா எல்லா மனிதரும் ஒரே நிலையோடு பிறக்கிறார்களா? இல்லைங்க. ஒருவர் தோடனா பிறக்கிறார், ஒருத்தர் செவடனா பிறக்கிறார், ஒருத்தர் கால் இல்லாம நுண்டியா பிறக்கிறார், ஒருவர் கை இல்லாம பிறக்கிறார், ஒருத்தர் ஆமா அறிவே இல்லாம பிறக்கிறார், புத்தி இல்லாம பிறக்கிறார். என்ன அந்த சித்தங்களைக்கு போறோம். ஆமாங்க. புத்தியிலும் சொல்லக்கூடாது அவங்கள. ஆமா. சித்த வேலை செய்யவில்லை. அவங்களாம் பாவப்பட்ட பிறகு தானே. ஆமாங்க. பாவப்பட்ட உலகத்திலே பாவம் செய் பஞ்சைகள் பஞ்சம் பஞ்சமே பரந்தோடு தானம் செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல இன்னொரு விவகாரம். என்னங்க? தானத்துக்கு தர்மத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம். அது என்ன? தர்மம் என்பது பலனை எதிர்பார்க்காம செய்யறது தர்மம். தானம் என்பது பலனை எதிர்பார்த்து செய்வது. நான் தானம் செய்யணும், தர்மம் செய்யணும் எனக்கு தெரியாது. கடைசியா தான் எனக்கு தெரியும். ஆனா எந்த பலனை எதிர்பார்க்காம தான் நான் தானத்தை செய்கிறேன். எனக்கு குறிக்கோள் என்ன? ஐயா என் உயிர் பிரிவார். அப்ப கூட கர்ணன் கொடுத்தான் என் உயிர் போனவே தவிர என் கரம் இருக்கக்கூடாது. புரியுதுங்க. போறேன் ஐயா. உம்முடைய தந்தை சூரிய பகவான், உம்முடைய நாடு அங்கா தேசம், உம்முடைய பெயரோ கர்ண மகாராஜன், உன்னுடைய சதிகாரன் கண்ணன் சத்ராதி அர்ஜுன பெருமான், உம்முடைய குணமோ வாரி கொடுக்கும் வல்லதைக்கு நிகரான குணம். இதையெல்லாம் சொன்னீர்களே ஐயனி, உண்மை பெற்றெடுத்த தாயார். உண்மை பெற்றெடுத்த தாயா? ஆமாங்க.
கேட்டது கிடையாது. ஒரு பிள்ளையாக பிறந்தால் தாயின் பெயரை தானா சொல்லணும். நீங்க சொல்ல தவறு நீர். நான் கேள்விக்கு உட்லான். ஆனா கேள்வி கேட்டது. ஆமாங்க. ஆனா பதில் யார் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். என் தாய், உண்மை தாய். சத்தியம், தர்மம், நேர்மை, பொறுமையின் சிகரமாய் திகழும் பஞ்ச பாண்டவர்கள் என்ற தாய் தானப்பா என்ன நீ பெற்றதா? பஞ்ச பாண்டவரை பெற்ற தாய் உண்மை பெற்ற தாய். ஆமாமா ஐயா, அப்படி பஞ்ச பாண்டவரை பெற்ற தாய் உண்மை பெற்ற தாய் என்றால் பஞ்ச பாண்டவரிடத்திலே தேர்ந்து வாழாமல் துரியனிடத்திலே இருக்கின்றீரே, காரணம் என்ன? இது மூணு பிறகு செய்யற கர்ம பேன ஒவ்வொருத்தருக்கும். ஆமாங்க. எந்த பிள்ளை எந்த நேரத்துல எப்படி பிறக்கணும் யாருக்கும் தெரியாதுங்க. என் பிறப்பின் ரகசியம் எனக்கு தெரியும். ஆனா ஒரு நேரம் வரும், அதற்கென்று ஒரு நேரம் கேட்க வேண்டியவங்க கேட்பாங்க. அவங்களால நான் அந்த பதில் சொல்றேன். நீங்க உனக்கு நான் பதில் அங்க சொல்லுவேன். அப்ப கூட இருந்து கேட்டுக்கோ. புரியுதா? அந்த மாதிரி என் தாய் என்ன எப்படி பிறந்தேன், எப்படி சூரிய பெருமையில எப்படி அப்பா வந்தாரு, துரியனிடத்துல எப்படி போய் சேர்ந்து ஒரு நேரம் வரும். அதற்கென்று ஒரு நேரம் 4 மணிக்கு மேல 4 மணி வருதோ 3 மணி வருதோ. ஆமா, அப்போ வந்து நீ செவி கேட்க புரியுதா? ஆமா, இதெல்லாம் கேட்டு நீ எங்க வரீங்க? ஐயா, அஸ்தினாபுரத்திலிருந்து ஓடோடி வருகின்றேன். என்ன காரணம்? துரியோதன மகாராஜா தங்களை அழைத்து வரும்படி உத்தரவு. எதற்காக தெரியுமா? ஐயா, எனக்கு தெரியாதுங்க. போட்டத்துல சேர்ந்தாதான் பொருள். எனக்கு தெரியும். எதற்காக அழைத்தார்? கண்ணன் தூது வந்தான். கண்ணனிடத்திலே நாடு கொடுக்க மறுத்து யுத்தத்திற்கு கை தட்டினார். அப்படி கை தட்டிய முதல் எங்க கட்சியில சேனாதிபதி படைத்தலைவன் அவங்க கட்சியில பகவான், எங்க கட்சியில ராஜ்யசபையிலே யானைகளை அனுபவிக்கிறார். ரதம், கஜம், துரகம், அப்படின்னு சேனைகளை அனுபவிக்கிறார். சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரதத்தின் மீது சண்டை போடுறோம் குரு பெரியவர்கள். துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா காசி போய்கிறாங்க. குரு பெரியவர்கள். கஜன்னா யானை மேல சண்டை போடுறவங்க, அது கூட கீழ்பட்டவங்க. துரகன்னா ஒட்டகம், அதோட கீழ்பட்டவங்க. என்ன கொண்டாட ஒன்னா குத்துவான், இவனை குத்துவான். ஆமா, வித்தம் படை. ஆமா, நாளை போர்க்கள பூமியில சந்திப்போம். சபை கலைந்தானே எனக்கு எதனா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு நானே அண்ணா வீட்டுக்கு சம்பந்தியாக பெரியவரே எப்பேற்பட்ட வில்லாளி என்று உனக்கு தெரியும். எனக்கு என்ன பொறுப்பு? இழுகுல கர்ணா ராஜா வீட்டு பிள்ளைக்கு சண்டை போடுற இடமா அது. சத்திரியன் சண்டை போடுவிடா. என்ன ஜாதின்னு வந்து சண்டை போடு. என்ன ஜாதின்னு தெரியும். உன் தாய் தந்தை யாருன்னு தெரியும். அம்மா அப்பா யாருன்னு தெரியுமா? சண்டை போடுறதுக்கு தாய் தந்தை தேவையா? இல்லைங்க, வீரன் தான் தேவை. வீரன் தான் தேவை. அவமானம் செய்தான். அம்மா உன்னாலல்லவோ இந்த வீட்பெல்லாத சபையிலேயே என்னை அவமானம் செய்கின்றார். சண்டை போடணும் என்ன இருந்தா அந்த காலால் படையோட வந்து சண்டை போடுறான். சொன்ன தம்பி துரியோதனா, இந்த பீஷ்மன் பாருன்னு பூமியிலே சாயா வண்ணம் போர்கால பூமி வர மாட்டேன் சத்தியம் என்று சத்தியம் செய்திருக்கின்றேன். முடிந்தது. 10வது நாள் சண்டை. மதவீர பாஞ்சாலன் யாகத்தில் பிறந்த ஜிகிண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் பின்புறமாக பானம் செய்தான். பீஷ்மர் மார்பிலே பட்டு மலை போல் சாய்ந்தான். அம்பு படிக்கல பத்துன்னு போது நல்லதுக்கு 4 தடவை சொன்னாதான் போகணும். கட்டத்துக்கு சொல்லதா கேள்விப்பட்டாக போயிடணும். ஓடுறோமோ இல்லையோ போய் சேர்ந்துடணும் கட்டத்துக்கு. அப்படின்னு போது கேள்வி பெரிய துரியநாதிகள் பாண்டவர்கள் கால்மூர்ல போய் நிற்கிறேன். கர்ணா கொஞ்சம் வாப்பா இங்க வாப்பா கர்ணா அப்படின்னு போய் நின்னு என் மீது கோபம் இருக்கும். கர்ணா நியாயம்தான் இருக்கத்தான் செய்யும். சுத்த வீரம் இல்லையா? அவமானம் செய்தேன் நல்லா இருக்கும் மேல இருக்கும். உன்னையே அன்று
போற வஞ்சனையா ஒதுக்குனேன். ஏன் ஒதுக்குனேன்? என் பேரன் துரியோதனன் 2ஆம் கட்டாம்பா. 2ஆம் கட்டான். எந்த அளவுக்கு ஆசை இருந்து அந்த அளவுக்கு அறிவு கம்மி. அறிவு கம்மி. அவன் நம்புறவங்க யாருமே நல்லவன் கிடையாது. நல்லவன் கிடையாது. எல்லாம் சோத்து பட்டாலும். ஆமா. எல்லாம் போறவன் தான். போறவன் தான். உண்மைக்கு உழைக்கிறவன் நீதான். நீதான். அவன் உயிருக்கு பாதுகாப்பா தான் உனக்கு நிறுத்துறீங்க தவிர வஞ்சனையா பேசணும். வஞ்சனையா பேச நினைக்காதப்பா. உயிரத்தின் மீது எனக்கு அளவு மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆமா. நீ எப்பேற்பட்ட வில்லாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? பேரனுக்கு பாதுகாப்பா நில்லுப்பா. அடா 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 அடா. இந்த மகானுக்கு நம் மீது என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு பற்று, என்ன ஒரு பாசம் நாம் தானே தவறாக எண்ணினோம் என்று கண்களில் ஏந்தி தகுந்த கிரகம் வந்து சேர்ந்து விட்டு நேற்று போன அது விவகாரம் வேற. இன்று சராதி வட்டம் கொடுக்கத்தான் வைத்திருப்பான்.